வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 3 விதமான கை டிசைன் பார்க்கலாங்க. 7 இன்ச் உயரம், அகலம் 8 இன்ச்சு, சைடில் 4 இன்ச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் சரியாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை குழஞ்சு கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கீழேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு மாதிரி போட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே மட்டும் கீழே போட்டுட்டு அப்படியே மேலே போடுங்க. இப்போ மேலே போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ இதை திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. கீழேயும் அந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த மேலே ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பார்டரை அப்படியே மேல் பக்கம் நம்ம கொடுத்துட்டு அந்த கரை இருக்குது பார்த்திங்களா, அந்த கரையை மட்டும் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே பைப்பிங் வச்சோம்னா அந்த பிசுறு உள்ளே போயிடும். அதுக்காக இப்போ மேலே மடக்கி விட்டு பிசுரை மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டால் அடியில் சாரியோட கலரு கிரே கலரில் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் எப்பயும் போல் நம்ம உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி தைங்க. இப்போ உருட்டி தைச்சிட்டு நம்ம அந்த மேலே ரவுண்டாக இருக்கு இல்லையா, கை கட் பண்ணோம்ல, அதுவும் பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் நம்ம எப்பயும் போல் உருட்டிடலாம். இந்த மாதிரி பிசுறு உள்ளே போகிற மாதிரி உருட்டி தைச்சிருங்க. இப்போ தைச்சி முடிச்சுட்டு அகலம் 7 இன்ச்சு, அதாவது அகலம் 20 இன்ச்சு, உயரம் 7 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 20 இன்ச்சு, உயரம் 7 இன்ச்சு ப்ளவுஸோட லென்த்து அப்படி எடுத்திருக்கேன். கையோட லென்த்து இது இந்த மாதிரி வச்சு கொடுங்க.
கொஞ்சம் இந்த பக்கமாக அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு தைங்க. இப்போ அப்படியே அந்த ஃப்ளிட்ஸை தேய்ச்சி விட்டுட்டு கீழே தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தைச்சி விட்ருங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக தைச்சிட்டு இப்போ நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது உள்ளே வந்து ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரு, அதை அடியில் கொடுத்து 3 பக்கம் மட்டும் சைட்லேயும் கீழேயும் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. மேலே மட்டும் போட வேணாம். இப்போ வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம போடாததுக்கு காரணம் வந்து இதை அப்படியே நம்ம தூக்கி விட்டுட்டு இப்படி ரவுண்டாக தையல் போட்டுக்கலாம். லைட்டாக தூக்கின மாதிரி. அதுக்காக தான் 3 பக்கம் மட்டும் தையல் போட்டுட்டு இங்கே மேலே போட வேணாம்னு சொன்னேன். இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு மேலே ரவுண்டாக அப்படியே தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிக்கலாம். எப்பயும் போல் ரவுண்டாக தைச்சிக்கோங்க. இது வந்து சுற்றிலும் நம்ம ஒரு தையல் சும்மா மடித்து விட்டுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு தையல் மடித்து அப்படி விட்டுட்டு ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அப்போ வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைச்சிட்டு நான் மணி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து கீழே கைக்கு நம்ம கொடுத்துடலாம். அந்த நூலை வந்து மேல்வாக்கில் 2 சுற்றி விட்டுட்டு அப்புறமா தைக்க ஆரம்பிங்க. தைச்சிட்டு அந்த லேஸ் இருக்குது பார்த்திங்களா மேலே, அது ஃபுல்லாக அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அரை மீட்ரு வாங்கினா 2 கைக்கும் வச்சிடலாம். சின்ன கை தான், அதனால் அழகாக இருந்தது போட்ட ஒட்டி. இது டிசைன்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் அதில் கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருக்கேன். கை போடலை, சரி இப்போது ஒரு 3 கை டிசைனாக போட்டுடலான்னு போட்டிருக்கேன். நல்லா மடக்கி விட்டுட்டு பொறுமையாக அப்படியே தைச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நூலெல்லாம் அப்பாவுக்கு எப்போ நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அழகாக இருக்குது. உள்ளே மட்டும் ஹெம்மிங் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த கை டிசைன் பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸு. கையோட
தோளோட உயரம் 11 இன்ச்சுங்க. இது எல்போ வரைக்கும் வரும். அகலம் வந்து எப்பயும் போல் 8 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் எப்பயும் போல் வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த 2.5 இன்ச்சிலேருந்து அந்த 4 இன்ச் வரைக்கும் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி கை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். கீழே மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுருக்கேன். இது நல்ல பார்டர் பெருசு. நல்லா ஒரே அளவாக தைங்க. இது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தையல் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம திருப்பம்னாலும் சுருக்கம் இல்லாமல் வரும். திருப்பி விட்டு நல்லா அந்த தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நல்லா எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. 2 பக்கம் நம்ம தையல் போட்டோம். இது லைனிங் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சாரீ கிளாத் எடுத்திருக்கேன் நான். 16 இன்ச் அகலம், உயரம் வந்து 9 இன்ச் இருக்குது. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் ஒன்று சேருங்க. இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வரும். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு வைக்க ஆரம்பிங்க. அது தையல் உள்ளே போயிடும். ஒன்றாவே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. மூணையும் ஒன்றா வச்சு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 3ஐயும் ஒன்று சேர்த்துருங்க. அவ்வளோதான். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நகலாமல் இருக்கும். கீழே வந்து ஒன்று சேர்த்துருக்கோம். மேலே கொஞ்சம் அகலப்படுத்திட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே.
இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கையை வச்சு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். பத்தலைன்னா மேலே இருக்க தையலை லைட்டாக பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் நகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அரைஞ்சி விட்டுட்டு தான் நம்ம ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 கைக்கு நம்ம பண்ணிட்டோம். எப்பயும் போல் ப்ளவுஸோ சுடிதாரோ, நான் வந்து சுடிதாருக்கு தான் இந்த கை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சுடிதாரு. எங்கள் அக்கா பையன் கல்யாணத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாரீ மாதிரியே கட்டி விட்ருந்தேன் சுடிதார் போட்டு. அது கண்டே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் திண்டுக்கல் சுடிதார்லேயும் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த கையோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே அழகாக வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி நெக்கு போட் நெக் வச்சு பண்ணியிருப்பேன். இதுக்கு க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாகவே பாசி வச்சுருந்தேன். அதே மாதிரி அந்த சைட்லேயும் காப்பர் கலர் பாசி கொடுத்துருந்தேன். நெக்கு ஃபுல்லாகவே காப்பர் கலரில் பாசி கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. சென்டரை அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்பயும் போல் கை தைக்கிற மாதிரி தைச்சிருங்க. அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. கரெக்டாக நம்ம அடையாளப்படுத்தினது சொல்கிறதுக்கு நேராக வரணும். இல்லைன்னா ஒரு சைடாக தள்ளி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த கை இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ அடுத்த கை டிசைன் பார்க்கலாங்க. பைப்பிங் பண்ணிக்கலாம். இது சாரீலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தையல் உருட்டி தைச்சிட்டு அமுக தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது தெரியாமல் இருக்கிறதுக்காக அடியில் வந்து சன்க்ரேப் கொடுக்குறேன், அதே கலரு. ஏன்னா கேன்வாஸ் வச்சா நமக்கு சாரீ வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால தெரியும். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் அகல கம்மியாக, ஒரு சைடு கொஞ்சம் அகலம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி வரணும். எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். நான் நெக்குக்கும் சேர்த்து இதில் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு
அந்த ஓரத்துலேயே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டு ப்ளவுஸோட கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ வந்து ரெண்டையும் பிரித்து விட்டு அப்படியே வந்து அந்த இதை சைடில் தூக்கி விட்டுட்டு சென்டரில் தையல் வர மாதிரி தைச்சி விட்ருங்க. இப்போ பரட்டிட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பள்ளத்துலேயே போடுங்க. பைப்பிங் மேலே தையல் விழுந்துச்சுன்னா யோசிக்காமல் பிரிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா பைப்பிங் மேலே தையல் விழுந்தால் அதோட அழகே போயிடும். இப்போ மேலே மடக்கி விட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க. ப்ளவுஸ்க்கும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் தைச்சிக்கலாம். கால் இன்ச்சு வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணும் போடுற தையல். இப்போ பெரட்டிடுங்க. இப்போ 2 சைடு கட் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு இதை ஹெம்மிங் பண்ணிடுங்க அந்த பைப்பிங் மட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இதுக்கும் தையல் போட்டிருக்கோம். இன்னும் மறுபடியும் இன்னொரு தையல் போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு ஹெம்மிங் பண்ணி விட்டு சென்டராக இடப்படுத்திக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலை காசு வாங்குறதோட அவங்க வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி மேலே தூக்கி ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே கீழே திருப்புங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுட்டு இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்டர் கட் பண்ணி இதே மாதிரி பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஏஜானவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப குட்டையாகவும் போட மாட்டாங்க. அதுக்காக நம்ம அந்த மாதிரி தூக்கி விட்டு நம்ம தைச்சி அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணதை வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இவங்க ஏஜ் ஆனவங்க தான், அதனால் வந்து அந்த மாதிரி போட மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க ரொம்ப கிராண்டாக எதுவும் வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டு 2 கை முடிஞ்சு அந்த 3 லைன் மட்டும் போட்டுடலாம். ஒன்றுக்கும் 4 தடவை திருப்புங்க. சப்போஸ் மேலே ரெட்டை நூல் போட்டிருந்தீங்கன்னா
2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டோன் பட்டன் கடையில் கிடைக்கிது. ஒன்று வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். ஹோல்ஸ் இருக்குது, அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து சில்வர் கலரில் பாசி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. 3 கை டிசைனும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.